ஹேடா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் லவ் மேட் 11th பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ 10 பார்ட் பாரில் பார்க்காதவங்க நினச்சிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும்? ஸோ நான் மேக்ஸ் பில்டிங் வந்து கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அம்மு எஸ்ஸோட சொல்லியிருப்பான். ஸோ அம்மு வந்து வெக்ஸாகி நின்றுட்டு இருக்கையில ஸோ மென்டலி மயூரி ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்துருப்பான். ஸோ அது இன்னொரு சைட்லேருந்து இன்னொரு சவுண்ட் கேட்டிருக்கும். என்னன்னு வந்துட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து என்ன சவுண்ட் கேட்டிருக்கோன்னா வந்துட்டு ஏன் அம்மு நீ மட்டும் ஓகே சொன்னால் நான் கீழே குதிச்சிட வேண்டியன்னு சொல்லி சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ எல்லாரும் திரும்பி பார்த்தா ஆப்போசிட் பில்டிங்கில் இசை மேலே நின்றுட்டு நீ ஓகே சொல்லக்கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து மேக்ஸ் இருந்தது ஒரு ஆட்டிடியூடோட நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ மேக்ஸ் கிட்ட வேக சொல்லியிருப்பான், நான் ஒரு லெட்டர் வச்சிருக்கேன், அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மேக்ஸ் வந்து ஜர்க்காய் கீழே இறங்கியிருப்பாரு. ஸோ ஜர்க்காய் கீழே இறங்கின மனுஷனும் யாரோ கீழே தள்ளி நல்லா அடித்து வெளுத்து வைக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். ஸோ நம்ம மேக்ஸை அடிக்கும் போது மேக்ஸோடைய ரத்தம் வந்து நம்ம அம்மாவோட ட்ரெஸ்ஸில் பட்டிருந்துருக்கும். ஸோ வந்து அம்முக்கு ஃபீவரே வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அம்மு பார்த்து பயந்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு தன்னோட செஸ்டோட அணைச்சி அம்மு பயப்படாத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டே ஒன்று எப்போ பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் வந்து ஒன்று எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு உங்களுக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சீனியர், அவர் காதலுக்கோசரம் அவரை ஹர்ட் பண்ணிக்கிட்டாரு, உங்கள் காதலுக்கோசரம் நீங்கள் வேற ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டி கிளம்பி போயிருப்பா. ஸோ இவ போனோடனே இசையும் பின்ன போய் சமாதானப்படுத்திருப்பா. ஸோ இந்த சைட் இசையும் அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஜிமினும் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு போயிருந்தா நம்ம அம்மாவுக்கு ஃபீவர் வந்திருக்கும். ஸோ இசையோட அம்மா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ் வந்திருப்பாங்க. ஸோ காலேஜ் வந்து அம்மா வந்திருக்க மாட்டா, இசை மட்டும் தான் வந்திருப்பா. ஸோ ஜங்குக்கு வந்து கேட்டிருப்பான், போயிட்டு இசை கிட்ட ஏன் அம்மா வரலன்னு கேட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பேன். ஸோ டேவங்க ரோட் கிராஸ் பண்ணி போய் கேட்டுட்டு திரும்ப ரோட் கிராஸ் பண்ண வரும்போது டேவங்க கார் இடிக்க வந்திருக்கும். ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்கலாம், ஓகேவாடா? ஸோ கார் இடிக்க வர எல்லாம் கேட்சாமா சீஜாமானாலும் எப்படி ஹீரோஸை கார் இடிக்க வந்த ஹீரோயின்ஸ்க்கு அப்பத்த வருவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கதையிலையும் நம்ம ஹீரோவை கார் இடிக்க வரும்போது நம்ம இசை ஹீரோயின் தான் வந்து காப்பாத்துறா. பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன லூஸா ரோட்டை பார்த்து போக மாட்டியா, கண்ணில் கண்ணாடி போட்டால் தெரியாதா, கூலிங் கிளாஸ் போட்டால் தெரியாதா அப்படி சொல்லி நம்ம இசை பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்க நம்ம அவங்க என்ன பண்ணுறாருன்னா இசையை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இசையை தள்ளி விட்டுட்டு நீ என்ன லூஸா என்னை ஹக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நம்ம இசையும். ஸோ அதுக்கிட்டையும் வந்துட்டு லூஸாக இருக்கலாம் எனக்கு தெரியல, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம இசை பாட்டுக்கு போக ஸோ நம்ம டேவங்க இருந்துட்டு போகிற உன் கையோட என் கையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போ, நான் உன் பின்னவே வர தயார் அப்படிங்க. இசைக்கு ஒன்றும் புரியாது, திரும்பி பார்க்குறான். ஸோ டேவங்க வந்துட்டு இப்படி வந்து திருட்டு மொழியெல்லாம் முழிக்க தேவையில்லை இசை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்க. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? என்னை பார்த்தாலும் சும்மா மாதிரி தெரியுதா, உங்களையும் என்னையும் சண்டை போட்ட மாதிரி இந்த காலேஜில் யாருமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம டேம் ஒரு விஷயம் சொல்கிறாரு. சண்டை எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. உண்மை என்னென்னா அன்பு உன் மேலே அதிகமாக இருக்கும் தான் உங்ககிட்ட நான் உண்மையாக இருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல். நான் கோவப்பட்டால் கூட மித்தவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களான்னு யோசிச்சிருக்கேன், ஆனால் நீ என்னை பற்றி புரிஞ்சுப்பேங்கிறதுனால ஈஸியாக உன் மேலே கோவப்பட்டேன். நான் சொல்ல வருது புரியுதா? நம்ம பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம கோவத்தை காட்ட முடியும், மித்த எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம கோவத்தை காட்ட முடியாது இசை. என்னோட கோவத்தை கூட மிரரா உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேன், சரியா? ஸோ வந்து நீ என்னோட மிரர், நான் எப்படியோ அதே மாதிரி தான் நீ உன்னோட ஃபீலிங்ஸ் அப்படியே என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இசைக்கு ஒன்றும் புரியல. இசை இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு பாஸ் சொல்கிறதா சொல்கிறீங்க, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா சீனியர், எனக்கு ஒன்றுமே புரியல, தமிழில் முதல் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம அவங்க என்ன பண்ணுறாருன்னா இசை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே உட்கார வச்சுட்டு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக அவரும் உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஜங்குக் இதெல்லாம் பார்த்துட்டு பின்னவே வந்திருப்பாரா. ஸோ ஜங்குக் இங்கே என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்ன உண்மைனா ஜங்குக் அம்முவை லவ் பண்ணுற விஷயம் டேயோங்க்கு தெரியும், ஆனால் டேயோங் இசையை லவ் பண்ணுற விஷயம் ஜங்குக்கு தெரியாது. டேயோங் மனசுக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்திருப்பாரு, ஓகேவாடா? ஸோ வந்துட்டு பின்னவே வர. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கும் போது ஜங்குக் பின்ன நின்றுக்கிறாரு, எதுவும் கிட்ட வர கிடையாது, ஒரு ஒரு 100 feet தள்ளியே நின்றுட்டு என்னமோ பண்ணுறான். சரி நம்ம எங்கேயா டேயோங்க்கு வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டேயோங் என்ன பண்ணுறாருன்னா இசையோட கையை பிடிச்சிக்கிட்டு
இசை, நான் சொல்ல வர்றது எனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதுனால தான் என் கோவத்தை கூட நான் மறைக்காம உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றேன் இசை அப்படின்னு. பாஸ் எனக்கு இதுதான் புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி சொல்றேன் ஓகேவா அப்படிங்க. ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரியான்னு கேட்காதீங்க, இது ஜஸ்ட் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி ஓகேவா. ஸோ உனக்கு ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் இருக்காங்கல்ல, ஆமாம் தானே இசை அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறா இவளும். ஸோ உன் சிஸ்டர்கிட்டயும் உன் பிரதர்கிட்டயும் சண்டை போடுவேன். ஆனால் உன் சிஸ்டரோட ஏஜ்லேயும் உன் பிரதரோட ஏஜ்லேயும் இருக்க ஒரு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுக்கிட்டயோ போய்ட்டு நான் ஈஸியாக சண்டை போட்டுற முடியுமா? உரிமை இருக்க இடத்துல மட்டும்தான் நம்மளால சண்டை போட முடியும்ல அப்படிங்க. ஆமாம், என்னோட பிரதர் என்னோட சிஸ்டர், நான் மட்டும்தான் அடிப்பேன் திட்டுவேன், மித்த யாரையும் அவங்களெல்லாம் அடிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை தான் நான் சொல்ல வந்தேன், புரியுதா? நீ என்னோடதுங்கிறதுனால தான் என்னோட கோவத்தை உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். உன்கிட்ட நான் காட்டுற கோவத்தை வேறு யார்கிட்டாச்சும் காட்டி நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற. என்ன சொல்கிறீங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி அவள் தலையை சொரிக்கிறா. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் புரியிறபடி தானே சொன்னேன். நீ தானே சொன்ன உன்னோட சிஸ்டரையும் உன் பிரதரையும் நீ திட்டுவேன் அடிப்ப எல்லாமே பண்ணுவேன், ஏன்னா அவங்க கிட்ட உனக்கு உரிமை இருக்கா? ஆனால் அவங்க ஏஜ்லேயே இருக்க ஒரு கேர்ள் கிட்டேயோ ஒரு பாய் கிட்டேயோ நல்லா போய் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஸோ இல்லை சீனியர், பிகாஸ் ஏன்னா எனக்கு அவங்க யாரும் கிடையாது. தெரியாத ஒரு பர்சன் கிட்ட தேவையில்லாமல் வாய் கொடுக்க மாட்டேன், அவங்க லைஃப்குள்ளே தேவையில்லாமல் இன்வால்வ் ஆக மாட்டேன். எனக்கு என்னோட சிஸ்டர் என்னோட பிரதர் மட்டும்தான் முக்கியம், மித்த யாரும் எனக்கு முக்கியம் கிடையாது சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுதான் எனக்கு நீ இம்பார்ட்டண்டாக இருக்கும் தான் என்னோட கோவம் உன்கிட்ட மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. நீயே நல்லா கவனிச்சு பாரு, அம்மா கிட்ட கோவப்பட்டிருப்பேன் இல்லைங்கள, ஆனால் கொஞ்ச நேரத்தில் சால்வ் பண்ணியிருப்பேன். ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கில் சண்டை வந்தது ஓகேவா. ஸோ ஆனால் உன்கிட்ட சண்டை வந்தால் மட்டும் நான் திரும்ப வந்து சமாதானப்படுத்த மாட்டேன். ஆனால் வாலண்டரியாக வந்து நீ 16 டைம் என்கிட்ட சண்டை போட்டிருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க. ஆமாம், அப்போ இதுக்கு பேர் தான் லவ்வா சீனியர் அப்படின்னு சொல்லி கேட்க. இருக்கலாம், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்ல. நம்ம வயசு இருந்துட்டு எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வேணாம் ஒன்றும் வேணாம் சீனியர், எனக்கு லவ்வை பற்றி அபிப்பிராயமும் இல்லை, லவ் பண்ணணும்னு ஆசையும் இல்லை, கல்யாணத்தை மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எழுந்து போயிடறா. டியாங் வந்துட்டு வேகமாக போயிட்டு அம்முவோட இசையோட கையை பிடிச்சிட்டு. ஸோ நான் ஃபுல்லாக சொல்ல முடிக்கலல்ல, அது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் இது. ஒன்றும் இனிமேல் வேறு ஒருத்தரோட என்னால் பார்க்க முடியாது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கோவம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு கார் வரும்போது உன்னை பற்றி கூட யோசிக்காமல் என்னை வந்து நீ இழுத்தல, அப்போ இதை உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு இசை. ஸோ அதனால் ஸோ ஐ லவ் யூ. ஸோ ஐ லவ் யூ வேர்டுக்கு மட்டும் சொல்லலை, உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பித்தது எப்போன்னு தெரியாது, ஆனால் என் மூச்சு நிற்கிறவர்களும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு தோணுது இசை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவன் என்னமோ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இசை கையை எடுத்து விட்டுட்டு போகிறான். ஸோ டியாங்க்கு ஒன்றுமே புரியல. ஸோ இசை பாட்டுக்கு பிடிச்ச கூப்பிட்டு போயிடுறா. ஸோ இப்படி அன்னைக்கான டேவும் முடிய. ஸோ அன்னைக்கான டே முடிய ஈவினிங் வந்து பாய்ஸ் எல்லோரும், அதாவது அவங்க ஜங்குக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து எப்பயுமே இவங்களுக்கு எப்படின்னா நைட் டைம் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. இது அவங்களுடைய ரூல் புக்கில் இருக்க ரூல் மாதிரி. ஸோ வந்து ஜங்கு கேட்குறாங்க ஏன்டா ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எப்போ எனக்கு இசைமே லவ் வந்துச்சுன்னு தெரியலடா, ஆனால் இன்னைக்கு என்னை கார் அடிக்க வரும்போது அவன் வந்து காப்பாற்றினால அப்போ எனக்கு அவன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் புதுசாக க்ரியேட் ஆச்சு. அதனால அவகிட்ட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது, அதனால தான்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது நீ ஒரு நார்மலாக ஃபீலிங்ஸ் மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவனும் அவன்கிட்ட கேட்க, அதாவது ஜங்குக்கிட்ட அவன்கிட்ட கேட்க. ஸோ இந்த ஃபீலிங்ஸ் யார்கிட்ட இருந்து எனக்கு வந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இசைக்கிட்ட இருந்து வந்துச்சு தான் அவகிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். உனக்கு சேஞ்ச் ஆகாதில்ல டேம் இந்த ஃபீலிங்ஸ் என்றைக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஓஹோ, உன்னோட ஜூனியருக்கு ஒரு அண்ணனாக இருந்து லவ் பேசுறியாடா, உன்னோட ஜூனியரோட லவ் ஹர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நீ ஃப்ரெண்ட், அது என்னோட சிஸ்டர், ஸோ சிஸ்டர் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு பிரதர் நினைக்கிறதுல தப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் டேம் கிட்ட பேச. அதே மாதிரி என் சிஸ்டரையும் எனக்கும் ஹர்ட் பண்ணியிருக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் ஜஸ்ட்டு சீனியர் ஜூனியர் பாண்டிங் மட்டும்தான் வச்சுருக்கீங்க ஜங்குக், ஆனால் நானும் அம்மாவும் சிஸ்டர் பாண்டிங்கில் வாழ்ந்துருக்கோம் கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ என்னோட சிஸ்டரை நீ ஹர்ட் பண்ண நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கான ஐடியா அப்படியே முடியுது. ஸோ என்ன நெக்ஸ்ட் டே பாய்ஸ் 2 பேரும் கேட் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க. 2 கேர்ள்ஸும் வரல, ஜிம்மன் மட்டும் தான் வந்திருக்கான். ஸோ வந்து ஜிம்மனை பேசலாம்னு நினைக்க. ஸோ ஜிம்மன் வந்து மோஸ்ட்லி ஜிம்மனை சுற்றி கேர்ள்ஸ் இருக்குது. ஸோ ஜிம்மனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது, இவங்க 2 பேரும் மட்டும்தான். ஸோ நார்மலாக லைஃப் போகுது, பட் இருந்தாலும் ஜிம்மன் கிட்ட பேச முடியல. இப்படியே 1 வீக்கும் போக. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கேன்டீன் ஏரியாவுக்கு போயிட்டு இருந்திருப்பான் ஜிம்மன். ஸோ ஜங்குக்கும் டைமும் வழி மறிச்சு எங்கடா அவளுக்கு 2 பேரும் அப்படின்னு கேட்க. தெரியாது சீனியர், வேண்டாம் அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க, ஏன்ட்டெல்லாம் கேட்காதீங்க, அந்த நாய்ங்க வீட்டுக்கு போட விளக்கு மாற்ற கொண்டு அடிக்குதுங்க
இருக்காங்க. அது என்கிட்ட பேசுனது தப்பா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டே போகையில அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போறான். ஸோ 2 நாள் காலேஜ் வராத பொழுது ஜிம்மின் வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. ஸோ வந்து வீட்டுக்கு போனா நம்ம அம்மா வந்து பெட்ரூம்ல படுத்துட்டே புக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தப்பா அவளுக்கு பக்கத்துல இசையும் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பாளா. ஸோ ஜிம்மின் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேருக்கும் காலேஜ் வர விருப்பமா இல்லையாடி, உங்க அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சு தப்பு பண்றாங்க, நீ தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்காங்க, புடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருணும் நீ உங்க 2 பேரும் அப்படிங்க. ஸோ இசை பக்கத்துல பாட்டில் இருக்குமா, அதை எடுத்து ஜிம்மின் மேலேயே விட்டடிக்க ஜிம்மின் நகர்ந்துடுறானா. என் மேல படலையே உனக்கு ஒழுங்கா குறி பார்த்து கூட போட தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து இசையை பார்த்து சொல்ல. ஸோ அம்மா அவ தலைக்கு வச்சிருந்த பில்லோவை எடுத்து ஜிம்மின் மேலே இதை கவனிச்சிருக்க மாட்டாரு. ஸோ ஜிம்மின் மேலேயே போட, ஏய் அக்கா தங்கச்சி 2 பேரும் என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன போட்டு தள்ளுற பிளான்லயே இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல. ஸோ வந்துட்டு அதுக்கு நம்ம அம்மா இருந்துட்டு உனக்குலாம் பிளான் பண்ணிலாம் போட்டு தள்ள தேவையில்ல ஜிம்மன், ஜஸ்ட் நான் முடிவு பண்ணனாவே நீ இப்போ செத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜிம்மன் சார் ஹர்ட் ஆகிடாதீங்க, ஜிம்மனை ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹர்ட் ஆகிட்டிங்கன்னா இனிமே பண்ணாமல் இருக்க சாரிடா இதுதான் சொல்ல முடியும். சரி வந்துட்டு ஜிம்மில் வந்துட்டு இப்படி இதெல்லாம் நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு போனால் அவங்க அடிக்கிறாளுங்க விளக்கமாறு கொண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது யோசிச்சுட்டே கேன்டீன்குள்ளே போயிருப்பான். ஸோ அந்த என்ன ஆகுதுன்னா இப்படி அந்த செமஸ்டரும் முடியுது. ஸோ செமஸ்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் கிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஜங்குக்காக இருக்கட்டும் டயாங்காக இருக்கட்டும். ஸோ ரொம்ப பேச ட்ரை பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் முடியலை. ஸோ வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரும் காலேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ கேர்ள்ஸ் 2 பேரும் காலேஜ் வராங்க. ஸோ பாய்ஸ் பேச ட்ரை பண்ணுறான், பட் இருந்தாலும் கேர்ள்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம டேங் வந்து இசையை பிடிச்சிடுறாரு. இசை நீ என்ன பைத்தியமா, நான் கேட்குறேன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மந்த்க்கு மேலே ஆகுது, நீ எந்த பதிலுமே சொல்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சீனியர் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு மேலே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் விட்டுருங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக. ஸோ அவள் லவ் மேரேஜை பற்றி பேசும்போது அவருக்கு ஹர்ட் ஆகலை, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜாங்க்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மனுஷன் அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கா. ஸோ ஜாங்க்கு வந்துட்டு இசை கிட்ட பேசுகிறேன், இசை என்னடா சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளுக்கு ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவர் வந்து விடுமச்சா அப்படிங்க, நீ அம்முக்கிட்ட பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்கடா ஸ்கூல் நேரம் ஜிம்மின் கூட தான் சுற்றிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அவளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டே சுற்றிட்டு இருக்கான், பேசவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்கு மேலே டேங் இசை பின்னாடி போக கிடையாது. ஸோ இப்படியே 1 வீக் போயிருக்கும். ஸோ 1 டே வந்துட்டு லைப்ரரியில் அம்மு இம்பார்ட்டண்டான ஒரு புக் எடுக்க வந்திருப்பான். ஸோ அங்கே ஜாங்குக் படிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ ஜாங்குக்கை வந்துட்டு அம்மு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறா. ஸோ ஜாங்குக் வந்து அம்முவை பார்த்தோன்னா அம்முக்கிட்ட பேசலான்னு சொல்லி போயிட்டு அந்த புக் ஷெல்ஃப் கிட்ட தான் அம்மு புக்கு தேடிட்டு இருப்பாள். அவளுக்கு அந்த புக் எட்டியிருக்காரு. நிறைய கேஜாமல் இருந்த சீன் பார்த்துருப்பீங்க தானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்த சீன் அந்த சீன் தான், நீங்கள் கெஸ் பண்ணுற சீன் தான் சரியா. ஸோ நம்ம ஜாங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அம்மு பின்னாடி போய் நின்றுட்டு அம்மு அப்படிங்க. ஸோ அம்மு திரும்புறா. ஸோ திரும்பினா ஜாங்குக்கு அவ்வளோ க்ளோஸ்அப்பில் நின்றுட்டு இருக்காரு. ஸோ நான் அவகிட்ட சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மந்த்துக்கு மேலே ஆகுது, எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சீனியர் என்ன சீனியர் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு போயிடும். ஆனால் எந்த பதிலுமே சொல்ல கிடையாது. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது, இவன் ஏன் நம்மளை பார்த்து இப்படி பயந்து ஓடுறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே காலேஜ் டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து மேக்ஸ் வந்துட்டு டைரக்டாக நம்ம அம்முவை அஃபெக்ட் பண்ண கிடையாது, பட் இருந்தாலும் மேக்ஸ் வந்து அம்மு என்ன பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னா மயூரி மேக்ஸ் இன்னொரு ஃப்ரெண்டு இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. மயூரி சொல்கிறான், விட்ரா மச்சான், இந்த செமஸ்டர் மட்டும் தான் நம்ம சீனியர்ஸ் இருப்பாங்க, நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு நம்ம சீனியர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, அவளுக்கு எப்படினாலும் அவனுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உங்களை லவ் பண்ண வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு இதை வந்து ஜங்கு கேட்டுறான். ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்துட்டு ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம மேக்ஸ் வந்துட்டு கீழே தள்ளிட்டு, நீ என்ன லூஸ் தான், நான் அவனுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன்டா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணிடுறாரு. கரெக்டாக எதுவுமே அவள் கேட்க கிடையாது, அம்மா அவர் அந்த பக்கம் ராஸாக இருப்பான். ஸோ எதுவும் கேட்டிருக்க மாட்டா, பட் இருந்தாலும் மேக்ஸை அடிக்கிறத ஜங்குக்கு அடிக்கிறத நம்ம அம்மா பார்த்துருப்பா. ஸோ அம்மாவோட ஃபீல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த சீனை திருத்தவே முடியாதான்னு ஒரு பார்வை பார்ப்பாங்களா, அது மாதிரி பார்த்துட்டு போகிறா. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் நான் கொஞ்சம் வரான்னு பேசியிருப்பேன். ஸோ குறைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் குறைச்சிக்கிறேன். ஓகேவாடா?
ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டோட ஃப்ளாஷ்பேக் முடிச்சிடும்டா, அதை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ சாரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் டச் பண்ணிட்டு போங்கடா. பாய், டேக் கேர்.